இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அதாவது நம்மளுக்கும் கெடுதல், தேனீக்களுக்கும் கெடுதல். இப்போ நம்ம அதுக்கு மாற்று ஏற்பாடாக நிறைய இடங்களில் போய் விழிப்புணர்வு கொடுத்து இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகளை அழிக்கக்கூடிய அந்த இயற்கை முறையில் வந்து பூச்சிகளை வந்து நம்ம வந்து அதாவது தேவையில்லாத பூச்சிகளை வந்து நம்ம அழிக்கலாம். அதில் வந்து நீம் கரைசல்னு சொல்லி வேப்பம் கொட்டையை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதை வந்து மாட்டு யூரினோட கலந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து செடிகளுக்கு ஃபுல்லாக அடித்தோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த இலைகளில் வந்து தேவையில்லாத அந்த பூச்சிகள் வந்து இறங்கும். ஆனால் தேனீக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. தேனி அதனால ஒன்றுமே எஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கரைசல்னு சொல்லி அதை வந்து நல்லா அரைச்சி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கூழாக்கிட்டு அதை மாட்டு யூரினில் ஊற வச்சு அதை வந்து செடிகளுக்கு அடித்தோம் அப்படின்னா அது வந்து இயற்கை முறையில் உள்ள பூச்சிக்கொல்லி. அது பூச்சிக்கொல்லினா நம்ம தேனீக்களை அது அழிக்காது, ஆனால் கெடுதல் செய்கிற பூச்சிகளை மட்டும் அது கொள்ளும். அந்த மாதிரி தகவலை வந்து நிறைய பேருக்கு சொல்லி அதை செய்ய சொல்லி நம்ம வந்து தேனீக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள். அது போக மருந்தடிச்சாதான் மகசூல் பாலினேஷன் வந்து அதாவது மகசூல் வந்து கூடுது, உற்பத்தி நிறைய கிடைக்கும்னு சொல்லி நிறைய மருந்தடிக்கிறாங்க. அந்த மருந்து எண்டோசல்ஃபான்னா நிறைய நம்மளை கொல்லக்கூடிய பெரிய ஒரு மருந்து. அதை வந்து மாற்றி இந்த தேனீக்கள் போய் பெண் பூவில் உள்ள அதாவது ஆண் பூவில் உள்ள மகரந்தத்தை எடுத்து, ஆண் பூக்களில் மகரந்தம் இருக்கும், பெண் பூவில் வந்து நெக்டர் இருக்கும், அதில் போலன் இருக்கும், இதில் நெக்டர் இருக்கும். அப்போ இந்த பெண் பூவில் அந்த போலன் அந்த மேல் பூவில் உள்ள அந்த போலனை எடுத்து பெண் பூவில் ஒட்ட வைக்கிறப்ப உற்பத்தி நம்மளுக்கு வந்து காய் உருவாகும். இல்லாட்டினா அந்த பெண் பூ அதாவது மலட்டு தன்மையாகி கீழே ஒட்டிடும், உதிர்ந்துடும். அது அப்போ காய் நம்மளுக்கு கிடைக்காது, குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த தேனீக்கள் வந்து ஒவ்வொரு பூவிலையும் போய் அந்த ஆண் பூவில் மகரந்தத்தை எடுக்கும், பெண் பூவில் எல்லா பூக்களையும் ஒரு நாளைக்கு 50,000 பூக்களுக்கு ஒரு தேனி போயிடுது. அப்போ 50,000 பூக்களுக்கு போனால் நம்மளுக்கு என்னாச்சு? அதில் ஒரு 1000 காய் கிடைச்சாவே நம்மளுக்கு ஒரு தேனியால் ஒரு நாளைக்கு 1000 காய் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. அப்போ இதுக்கான விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு தெரியறதில்லை. மருந்தடிச்சாதான் காய்க்கும். இப்போ பனைமரம், பாம் ட்ரீன்னு சொல்லி இருக்கும். பனைமரம்ன்றது அங்கங்கே வயக்காடுகளில் வெளியில். அதே மாதிரி இது புளிய மரம்ன்றது பார்த்திங்கன்னா ரோடுகளில் ஃபுல்லாக புளிய மரம். இதுக்கெல்லாம் யாரும் மருந்தடிக்கிறது இல்லை, தண்ணி பாய்ச்சறது இல்லை. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் வந்து அதிகமாக கிடைக்கிறது நம்மளுக்கு. அப்போ நம்ம வந்து மருந்தடிக்காமல் இருந்தாலும் காய் உருவாகும். இந்த மாதிரி மருந்தடிக்காமல் இருந்தால் தான் தேனீக்கள் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கும். இல்லாட்டினா அங்கங்கே எஸ்கேப் ஆகும். இந்த மாதிரி நிரந்தரமாக இருக்க வைக்கிறதுக்காக விவசாயிகளுக்கு போய் எடுத்து சொல்லி நிறைய சூரியகாந்தி பூவிலாம் நிறைய காய் விதை வந்து அதிகமாக கிடைக்கும் தேனீக்களை கொண்டு போய் வைக்கிறதுனால. நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போய் நாங்கள் வந்து அவங்கள்ட்ட இடம் கேட்டு உங்களுக்கு உற்பத்தி கூடும், இதெல்லாம் செய்யாதீங்க, நாங்களே போட்டு உங்களுக்கு தேனும் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க இடத்துல கொண்டு போய் பெட்டிகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தேன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பிடுவாங்க. தேன் கிடைக்குதுன்னு சொல்லி, சுத்தமான தேன் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் பேசி வச்சுட்டு வந்துடுவோம். அதே மாதிரி 2011 திருச்சியில் வந்து முசிறியில் வந்து சூரியகாந்தியில் போய் போட்டோம். அப்போ அந்த விவசாயிகள் ஃபஸ்ட்டு கூட இல்லை, நாங்கள் மருந்தடிக்காமல் எப்படி இருக்கிறது, கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு இத்தனை கிலோ தேன் தரோம், எங்களுக்கு மருந்தடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிலாம் கொண்டு போய் பெட்டிகள் வச்சுட்டு அப்போ பார்த்தா 32% அதிகமாக கிடைச்சதான் முந்தின வருஷத்தை விட. அப்போ அந்த விவசாயிகள் உடனே வந்து மறு வருஷம் நாங்கள் வந்து போகலை, அவங்களே வந்து எங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க, மேடம் போன வருஷம் நல்ல அந்த சூரியகாந்தி விதை நல்லா அதிகமாக கிடைச்சது எங்களுக்கு, இந்த வருஷம் எப்படியாவது தேனி பெட்டியை ஒரு 500 பெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் அந்த தாக்கத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது தெரியாமல் தான் அவங்க போய் இந்த மருந்தடிக்கிறது இது பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அந்த விழிப்புணர்வை கொடுத்துட்டோம்னா அதுக்காக தான் வந்து இந்த விழிப்புணர்வுக்காக தான் அந்த ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுலாம் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம தேனீக்களை காப்பாற்றணும், தேனீக்களை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா பாதுகாத்தோம்னா தேனீக்கள் நம்மளை காப்பாற்றிடும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நம்ம அரிசி சாதம், காய்கறி எதுவுமே சாப்பிட வேணாம், தேனை மட்டும் அன்றாடம் ஒரு காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 3 ஸ்பூன் தேன், மத்தியானம் அதே மாதிரி நைட்டு இப்படியே குடிச்சிட்டு கூட நம்ம இருக்கலாம். டேஸ்டாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் வந்து குறையாது, சத்துக்கள் வந்து போகாது, நம்ம உடம்புல உள்ள சத்து எதுவுமே குறையாது தேன் சாப்பிட்டோம்னா.
ஆனால் இப்போ அரிசி சாதத்தை மட்டும் வச்சுட்டு வெறும் சாதத்தை சாப்பிட முடியுமா நம்ம? அதுக்கு என்னென்னமோ நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் தேனை மட்டுமே சாப்பிட்டு நம்ம உயிர் வாழணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தேனுக்கு நிகரான உணவு உலகத்திலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உணவை உருவாக்குறது இந்த தேவதைகள் தான், தேனீக்கள் தான். இந்த தேவதைகள் தான் உருவாக்குறது. அப்போ அது நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு தேவதை இந்த ஒரே ஒரு நிமிஷம். இல்லை எங்கள் அம்மா அப்படியா? சரி சரி சரி. உள்ள உட்கார. அந்த மாதிரி ஒரு தேவதையை தான் நம்ம வந்து வளர்க்குறோம். ஏன்னா இதில் வந்து சளி காய்ச்சல் இருந்து ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர், மூல நோய், அதே மாதிரி சர்க்கரை நோய் முதற்கொண்டு, சுகர் முதற்கொண்டு வரவே வராது. வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவு அதை வந்து அந்த தேவதைகள் உருவாக்கி கொடுக்குது. அப்போ ஒரு தேவதை நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி நம்ம பாதுகாக்கணும்? ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஏஞ்சல் வருது, அதை என்ன பண்ணுவோம்? நம்ம ரோட்டில் தானே நின்று நிப்பாட்டி வைப்போமா? கண்டிப்பாக கிடையாது. எப்படி பொக்கிஷமாக பார்ப்போமோ அது மாதிரி இந்த தேனீக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் மாறிட்டு வர்றாங்க. மருந்தடிச்சு நம்ம கெடுதல் பண்ணுற விவசாயிகளை மாற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாற்றினோம்னா தான் இது. மருந்து வந்து நைட்டில் அழைச்சா, ஈவினிங்கில் அழைச்சா, மார்னிங்கில் அழைச்சா எல்லாரும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை, எப்படி அடித்தாலும் அது மருந்து தான். அதனால நிறைய பேர் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் சப்போஸ் நான் மருந்து தான் அடிக்கணும் அப்படின்னா அந்த தேனீ பெட்டிகளை வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிடுறோம். இப்போ நிறைய தேனீக்கள் வந்து காட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ சிட்டிக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. அங்கே நிறைய மருந்து அடிக்கிறாங்கன்ட்டு இப்போ சிட்டிகளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை சொல்லி அவங்க வந்து சப்போஸ் நீங்கள் எனக்கு மருந்தடிச்சாதான் எனக்கு நான் இதை அடிச்சே ஆகணும் அப்படின்னா அவங்கள மட்டும் அந்த பெட்டியை வந்து கட்டி ராத்திரியில் வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்துருங்க. அதெல்லாம் முடிஞ்சு அந்த எஃபெக்ட் ஒரு 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேனீக்களை கொண்டு போய் வைங்க அப்படின்னு. அது ஏன்னா அது எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், எப்படியெல்லாம் தேனீக்களை காப்பாற்றலாம், அதுக்கான வழிகளுக்காக தான் இப்போ நானே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து பெட்டி செஞ்சு அதை பிளாஸ்டிக்கில் மோல்டு பண்ணி அந்த பெட்டியில் வந்து வெளியிலேருந்து ஃபீடிங் கொடுக்கலாம். பெட்டியை திறக்க வேணும், நல்ல வாசலை அடைச்சிட்டு இப்போ மருந்தடிக்கிறாங்க அப்படின்னா அந்த வழியை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஆனால் ஏர் சர்க்குலேஷன் உள்ளே போய் வர மாதிரி ஒரு பெட்டியை ரெடி பண்ணி. ஏன்னா இந்த மாதிரி மருந்தடிக்கிறவங்களை மாற்றவே முடியும், நிறைய பேர் மாற்ற முடிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம பெட்டியை மாற்றிட்டோம்னா தேனி வெளியில் போகாமல் அதுக்கு ஃபீடிங் அந்த டயத்தில் மட்டும் கொடுத்துட்டோம்னா. ஃபீடிங்னா எந்த மாதிரி? சக்கரை பாக்கு 1 டம்ளர், அதாவது ஜீனி 1 டம்ளர் தண்ணி அது மாதிரி கரைச்சிட்டு உள்ளுக்குள்ளே ஊற்றி வச்சிட்டோம்னா அதை வந்து தேனி உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு இருந்துக்கணும், வெளியில் வராமல் அது கூட்டுக்குள்ளே இருந்துக்கணும். அந்த மருந்தடிக்கிற எஃபெக்ட்லாம் போனதுக்கப்புறம் இதுக்காக இது புது இனோவேஷனாக இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேனீக்களை காப்பாற்றணும் இல்லையா? நம்ம மருந்தடிக்காமல் தேனீக்களை எப்படி காப்பாற்றுறதுங்கிறதுக்காக அந்த பெட்டி வந்து டிசைன் பண்ணி அதை நான் காமிக்கிறேன். அந்த பெட்டியை வச்சுருக்கேன். Animals, different animals வந்து ஹனி பீஸ்க்கு ஏதாவது பண்ணுறாங்க? டிஃப்ரெண்ட் animals ஏதாவது ஹனி பீக்கு பண்ணுறா? அனிமல்ஸ் ஏதாவது ஹனி பீக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா? தேனீக்களுடைய எதிரிகள் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எறும்பு தான், ஆண்ட் ஏறிட்டா உடனே வந்து தேனி வந்து எஸ்கேப் ஆகிடும். அதனால அந்த ஆண்ட் போய் அந்த லார்வா எல்லாத்தையும் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணி அதை பூரா பிடிச்சி இழுக்கும். அதை வந்து அந்த கூட்டில் உள்ள உணவை பூரா எடுத்துக்கிறோம். அப்போ எறும்பு ஏறாமல் பாதுகாக்கிறதுக்காக நம்ம பாதுகாக்கிறோம். அதில் வந்து சின்ன ஸ்டாண்டு ஒன்று அதுக்கு கொடுக்குறோம். அந்த ஸ்டாண்டு 4 கால்லையும் கப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா ஆண்ட் வந்து மேலே ஏறாது. அது சிம்பிளாக அதை வந்து பாதுகாக்கலாம். அதே மாதிரி பல்லி வந்து தேனீக்களை பிடிச்சி சாப்பிடும். ஏன்னா அது பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்ற ஒரு இதுதான். அப்போ கூட்டுக்குள்ளே உட்காந்து டெய்லி ஒரு 4-5 பல்லியாக பிடிச்சி சாப்பிட்றப்ப நம்மளுக்கு 4-5 தேனியை வந்து பிடிச்சி சாப்பிடும். அப்போ நம்மளுக்கு அதனுடைய பாதிப்பு, ஏன்னா தேனீக்களை இறக்குது இல்லையா? அதுக்காக கிரீஸ் வந்து தடவிட்டோம்னா பல்லி மேலே ஏறி போக முடியாது. அதுக்கப்புறம் இந்த கதண்டுன்னு சொல்லி ஒரு வண்டு இருக்குது, கதம்பா, அதாவது வேப்ஸ், அதுக்கு பேர் வேஸ்க்குன்னு பேர். அதுவும் வந்து தேனீக்களுடைய எதிரி தான். அது வந்து தேனியை வந்து பிடிக்கும். அதுக்கு இந்த மாதிரி தேனீக்களுக்கு நிறைய எதிரிகள், நம்ம கூட எதிரி தான். ஏன்னா அடிக்கடி அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடிக்கடி பெட்டியை திறந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா தேனீக்கள் நம்மக்கிட்டே பெர்மனண்ட்டாக இருந்துடும். அந்த மாதிரி பெர்மனண்ட்டாக இருக்க வைக்கணும்.
இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாற்று ஏற்பாடாக பழச்சாறு கொடுத்து தேன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதை மாற்றிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய கணிஞ்சு போன பழம்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப உங்களுக்கு புரியுது இல்லைங்களா, நல்ல கணிஞ்சு போன பழமெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அவங்களுக்கு. இப்போ பப்பாளி மரம் ஃபுல்லாக பப்பாளி தோட்டமாக இருக்குன்னா அங்கே ஃபுல்லாக நிறைய அணில் கிடைக்கும். அணில்ன்றது தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஸ்குரின் கிளம்பு ஸ்குரின். அது வந்து பழங்களை ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடும். அப்போ வந்து அந்த பழம் அந்த விவசாயிக்கு வேஸ்ட் ஆகிடும். அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து பாதி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி ஜூஸ் ஆக்கி தேனீக்களுக்கு உணவாகவும் கொடுக்கலாம். அவங்க வந்து விவசாயிகள் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து அதுக்கு உணவுக்கு போக வேண்டியதில்லை. அதே நேரம் அது ஃபீடாக கொடுத்தோம்னா அது ஹனியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஏன்னா தேனுன்றது பூவில் கிடையாது. பூவில் உள்ளதுக்கு பேர் நெக்டர் தான். நெக்டரை தேனி உறிஞ்சி வயிற்றில் ஹனி டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி கொண்டு வர்றப்ப அதில் கெமிக்கல் ரியாக்ஷனில் ஹனியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ பழச்சாறு சாப்பிட்டா கூட அது ஹனியாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வீடுகளில் பெட்டி வைக்கிறோம் இல்லையா, இப்போ சிட்டிலெலாம் பெட்டிகள் வச்சாங்கன்னா அங்கே பூரா மரங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி தேன் வரும் அப்படின்னா, நம்ம அது தேனீக்கள் வந்து நிறைய பூக்கடைகள், டீ கடைகள், ஜூஸ் கடைகள் இங்கெல்லாம் பாருங்கள், அங்கே வந்து ஹனி பீஸ் உட்காந்து அதை வந்து எடுத்துகிட்ருக்கோம். அப்போ நம்ம வீடுகளில் கூட அந்த மாதிரி நம்ம தோட்டங்களில் இதுகளில் வச்சுருக்கிற அந்த பழச்சாறை கொடுத்து கூட நம்ம தேனாக மாற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு அது ஒரு அருமையான உணவு, அதை நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்திற்கு ஆயுள் பெட்டி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை ரெடி பண்ணி வீடுகள் இன்னும் சேஃபாக இருந்தது. தோட்டங்களில் கூட அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல மருந்தடிக்கிறாங்களா, வீட்டில் வச்சோம்னா இன்னும் நல்ல இங்கே யாருமே மருந்தடிக்கிறது கிடையாது. அப்போ ரொம்ப சேஃபாக வந்து தேனீக்கள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நிறைய ஆராய்ச்சியில் பார்த்ததுனால அதை வீடுகளில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மாற்றி கொண்டு வந்து